ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்றைக்குமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்மளுக்கு இன்றைக்கி நடக்கிற விஷயங்களுக்கும் நாளைக்கு நடக்கிற விஷயங்களுக்கும் நிறையவே நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கும் வாழ்க்கையில். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. சரி, அப்போ அந்த சமயத்தில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மனசும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில விஷயத்த இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அந்த நேரத்தில் சரியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது நம்மளுக்கு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்மளால் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. சரி, பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயங்களை நம்ம இப்போ இருக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம கடந்து போய் அதை நம்ம இது பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்த நான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் எனக்கு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, சரியாயிடும். என்ன ஒரு நிலமை வந்தாலும் நம்மளுக்கு அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு என்ன தான் நம்ம இது பண்ணாலுமே அந்த நேரத்தில் அது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நம்மளுக்கு குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. சரி, பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சூழ்நிலையை நம்ம கடந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்தோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் மனசை கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் மாமா வீட்டிலேருந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ மாமா பையனுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மாமா மாமியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து ஒரு இதுக்குமே ஹெல்ப் பண்ணாத ஆள். ஹெல்ப் பண்ணணும்னு கூட இல்லை. அதை நம்மளை ரொம்ப மாதிரி அலட்சியப்படுத்தி பேசுகிறது, நம்ம கஷ்டத்தை ரொம்ப இது பண்ணுறது, அந்த மாதிரி பேசுகிற ஆள். நாளைக்கு நம்ம அம்மா அப்பா அவங்கக்கிட்ட போயிட்டு இன்னமும் நம்மளை கல்யாணம் அவங்க பையனை பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக அவங்க நடத்துகிற விதங்கிறது வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இவங்கக்கிட்ட நம்ம அதெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடாது. நம்ம சரியாக ஒரு இதில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நானும் அந்த அளவுக்கு அவங்க வந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளார போயிட்டேன். ஆனால் எங்கள் மாமி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி மகேஷ் உன்னை தான் கேட்டான் நேற்று. பெங்களூர்லேருந்து அடுத்த வாரம் வரான், பார்க்க வந்தாலும் வருவான், அக்கா நிச்சயத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஒன்றும் பேசலை. அப்படியா, மகேஷ் என்ன மெசேஜ் எல்லாம் பண்ணுவானா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. எப்போயாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே மகேஷ் ஒன்று முடிச்சிட்டோன்னா எனக்கு சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அது பேசினப்போ எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நான் எதுவும் அவங்கக்கிட்ட பேசலை. ஏன்னா நம்ம பேசி அம்மா அப்புறம் அம்மா மனசு கஷ்டப்படும். இது மாதிரி அவங்க மாமி கொஞ்சம் யதார்த்தமாக பேசுகிற ஆள். அவங்க அந்த மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. அப்பாவுக்கு அதாவது மாமாவுக்கு தெரியாமல் எங்களுக்கு நகையெல்லாம் ஏதாச்சும் கொடுப்பாங்க, அடகு வச்சுட்டு திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு, அவங்களோட நகையெல்லாம் அப்போ படிக்கிறோம். அதனால் அவங்கள நம்ம ஒரு மாதிரி இதாக பேசாமல் கோவமாக பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் நம்ம என்ன தான் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் இதாக தான் நம்ம யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி, பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயங்களை அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நானாகவே மனசுக்குள்ளே சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக அப்படி எடுத்துகிட்டு நான் இது பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சரி பார்த்துக்கலாம்ப்பா, ஒன்றும் இது இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இப்போதைக்கு இந்த விஷயத்தில் நம்ம சரின்னு நம்ம இது பண்ணிடக்கூடாது. அம்மாவே நம்மள்ட்ட அந்த கல்யாண விஷயத்தை பற்றி பேசினாலும் வேணான்னு தான் சொன்னேன். அம்மாவுக்காகலாம் ஏற்றுக்கிட்டு இருந்தோன்னா பின்னாடி அம்மா தான் கஷ்டப்படுவாங்க இவங்க வீட்டுக்கெல்லாம் போகணுன்னா அப்படின்னுட்டோன்னே. அப்புறம் அப்படியே போணுச்சு. ஒரு வாரம் கழித்து மகேஷ் பெங்களூர்லேருந்து வந்தார். வந்தோடனே எனக்கு சாரீ, அதுக்கப்புறம் அக்காவுக்கு ஒரு சாரீ, எனக்கு ஒரு சாரீ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அப்போ தான் நான் இது பண்ணி சொன்னேன், எனக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் நான் எடுத்து கொடுத்தா வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு என் மேலே ஒரு காதலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அவர் பேசுகிறதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும்
எனக்கு வந்து அவங்க மாமா மேலே தான் வந்து கோவம் அப்படிங்கிறது. மகேஷும் சரி, அவங்க மாமியும் சரி ரொம்ப நல்லவங்க தான். அவங்க வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து எனக்கு அவர் பேசினது, மாமா பேசினது, அக்காவுக்கு கல்யாணம் ஆனப்போ ரொம்ப அலட்சியமா பேசினதெல்லாம் தான் எனக்கு ஒரு மாரி மனசுல வந்துட்டு இருந்துச்சு.